Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் மாற்றம். சென்னை மாநகராட்சி ஆணையராக சமீரன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், சென்னை மாநகராட்சி ஆணையர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக ஐஏஎஸ் அதிகாரிகளை மாற்றி தமிழ்நாடு அரசு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க. உத்தரவில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு? முழுமையான விவரம். முக்கியமான துறைகளுடைய செயலாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல அருண் சுந்தர் தயாளன் இனிமேல் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பத்திரப்பதிவு துறையுடைய ஐஜியாக செயல்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல லட்சுமிபதி ஐஏஎஸ் முதலமைச்சருடைய செயலாளராக ஏற்கனவே பணியாற்றினார். அவர் தற்போது நிதித்துறைக்கு ஒரு செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல முக்கியமான ராகுல்நாத் ஐஏஎஸ் பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் துறையில் இருந்தார். அவர் தற்போது சிஎம்டி என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடத்திற்கு வந்திருக்கிறார். அதே போல பிரகாஷ் ஐஏஎஸ் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சமீரன் ஐஏஎஸ் பொறுத்தவரை தமிழ்நாடு குடிநீர் வழங்கல் வாரியத்துடைய எம்டியாக இருந்தார். அவர் இடமாற்றம் செய்யப்பட்டு சென்னை கமிஷனராக அவர் வந்திருக்கிறார். ஆர்த்தி ஐஏஎஸ் பாத்தீங்கன்னா டெப்டி சிஎம் கடந்த முறை பங்கேற்றாங்க. தற்போது உமன் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய மகளிர் மேம்பாட்டுத்துறைக்கு அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தற்போது பத்திரப்பதிவு ஐஜியா இருக்கிறார். அவர் சமீரன் வகித்து வந்த குடிநீர் வடிகால் வாரியத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது போன்று முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பிரசாத் வடநெரே அவர் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தற்போது ஊரக வளர்ச்சித்துறை செயலாளராக குறிப்பாக அமைச்சர் ஆனந்துடன் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு வகையில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பார்த்தீர்கள் சொன்னால் WRD செக்ரட்டரிக்கும் மாற்றப்பட்டிருக்கிறார். ஜெயகாந்தன் ஐஏஎஸ் மாற்றப்பட்டிருக்கக்கூடியதையும் நம்மால பார்க்க முடிகிறது. இது போன்று பல்வேறு மங்கத்ராம் சர்மா ஐஏஎஸ் அவர் மாற்றம் பட்டு அவர் முக்கியமான போக்குவரத்து துறை செயலாளராக வந்திருக்கிறார். அதே போல போக்குவரத்து துறை செயலாளராக இருந்தவர் சிறு, அவர் தற்போது பொதுப்பணித்துறை செயலாளராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எந்தெந்த துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் என்பன உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை விரிவாக வழங்கியதற்கு நன்றி ரமேஷ். உணவுத்துறை செயலராக அமுதா, நீர்வளத்துறை செயலராக சத்யபிரதா சாஹூ நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் குடிநீர் வடிகால் மற்றும் கழிவு நீரகற்ற வாரியத்திற்கும் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் மாற்றப்பட்டிருக்கிறார். புதிய ஆணையராக சமீரன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதற்கான அரசாணை வெளியாகியிருக்கிறது. குடிநீர் வடிகால் வாரியத்தின் மேலாண் இயக்குநராக இருந்தவர் மருத்துவர் சமீரன் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது சென்னை மாநகராட்சி ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். நகராட்சி நிர்வாகத்துறை செயலராக ககன்தீப் சிங் பேடி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். உணவுத்துறை செயலராக அமுதா, நீர்வளத்துறை செயலராக சத்யபிரதா சாஹூ நியமிக்கப்பட்டுள்ளனர். குடிநீர் வடிகால் மற்றும் கழிவுநீர் அகற்ற வாரியத்திற்கு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் மாற்றப்பட்டிருக்கிறார். போக்குவரத்து துறை செயலராக வள்ளலார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நகராட்சி நிர்வாகத்துறை செயலராக ககன்தீப் சிங் பேடி நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. குடிநீர் வடிகால் மற்றும் கழிவுநீர் அகற்ற வாரியத்திற்கு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். போக்குவரத்து துறை செயலராக வள்ளலார் நியமிக்கப்பட்டுள்ளார். நகராட்சி நிர்வாகத்துறை செயலராக ககன்தீப் சிங் பேடி நியமிக்கப்பட்டிருக்கிறார். உணவுத்துறை செயலராக அமுதா, நீர்வளத்துறை செயலராக சத்யபிரதா சாஹூ நியமிக்கப்பட்டுள்ளனர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.